ஹலோ! இன்னைக்கு வந்து நெய் பண்ண போறேன். ஸோ, அதுக்காக ஒரு 650 கிராம்ஸ் வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் நானு. ஸோ, இது வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஸோ, அது வந்த பின்னாடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இத குக் பண்ணணும். ஸோ, இப்ப நான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுர்றேன். ஸோ, இது வந்து மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆன பின்னாடி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஒன்ஸ் எல்லாமே மெல்ட் ஆன பின்னாடி லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நெய் பண்ணும்போது பாத்திரத்துல எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. ஃபுல்லா ட்ரையா இருக்கணும். அதே மாரி நீங்க யூஸ் பண்ற ஸ்பூனும் வந்து ட்ரையா இருக்கணும். பட்டர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. ஸோ சும்மா ஒரு கரண்டி வச்சு யூஸ் பண்ணும்போது நல்லா ட்ரையா இருக்கணும். இந்த மாரி ஸ்பூன் எல்லாம். ஏன்னா அடியில வந்து அந்த மில்க் சால்யூபிள்ஸ் வந்து தங்கும். ஸோ அது வந்து சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும். ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி அப்பப்ப கொஞ்சம் கிளறி விடணும். உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். அந்த சடசடப்பு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நெய் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, இந்த சடசடப்பு வந்து கம்மியாயிடும். சவுண்டே இருக்காது. அந்த வாட்டர் கன்டென்ட்லாம் போயிடும். ஸோ அதுதான் அதோட ஒரு மெயின் டிப்பு. ஸோ அடிக்கடி இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. டென் மினிட்ஸ் ஆச்சு. இன்னும் அந்த இது வந்து சடசடப்பு அடங்கலை. ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். லோ ஹீட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். நல்ல பேல் கலரில் இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு ஹனி கலரில் மாறி இருக்கு. ஸோ அந்த சடசடப்பும் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கிட்டே வருது. ஆனால் இது ஃபுல்லாக இதுவாகணும். அந்த சவுண்டு ஃபுல்லாக போகணும். இதை வந்து கிளாரிஃபைட் பட்டர்னும் சொல்லுவாங்க. கிளாரிஃபைட் பட்டர்னா இந்த ஸ்டேஜ் எடுத்துடலாம். கீனா உங்களுக்கு அந்த மணல் மணலாக வரணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அது கீன்னு சொல்லணும். சில பேர் முடிக்கும் போது கருவேப்பிலை போடுவாங்க, இல்லை முருங்கைக்கீரை போடுவாங்க, வாசனையாக இருக்கும்பாங்க. பட் நம்ம ஸ்வீட் எல்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது. இன்னும் லைட்டாக அங்கங்கே சவுண்ட் வருது. ஸோ அது ஃபுல்லாக ஸ்டாப் ஆகணும். ஸோ இது விலைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகணும்னு. ஸோ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த சவுண்டும் நின்றுடுச்சு. ஸோ அதனால் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதை கொஞ்சம் ஆறினோடனே நம்ம பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஆஃப் பண்ண பின்னாடி இந்த நுரையெல்லாம் தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த கலரு இந்த கலர் வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மணல் மணலாக வரும். இதுக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா தீஞ்சிடும். ஸோ இதுதான் கரெக்டு கலர். ஸோ இந்த கீயை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கீ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நாளைக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி மணல் மணலாக வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஸோ இந்த பாத்திரத்துல இந்த நெய் பண்ணோம் பார்த்தீங்களா? இத வந்து என்ன பண்ணலான்னா, வேஸ்ட் பண்ணாம, தூக்கி போடாம, சப்பாத்தி மாவு வந்து இதில பெசஞ்சீங்கன்னா நல்லாருக்கும். உங்களுக்கு நீங்க எப்படியும் எண்ணெய் ஊத்தி பெசவீங்களா, அதுக்கு பதிலு இதோட சேர்த்து பெசஞ்சீங்கன்னா, அ சப்பாத்தி மாவு நல்லா வரும். சப்பாத்தி வாசனையும் நல்லாருக்கும். டேஸ்டியா இருக்கும். ஸோ இத நீங்க தூக்கி போடாம, இதில சப்பாத்தி மாவு போட்டு பெசஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா, நம்ப நெய் வந்து நல்லா மணல் மணலா இருக்கு பாருங்க. இத தான் சொன்னேன் நானு. ஸோ இது நீங்க வந்து நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணேன். சால்ட்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் தப்பில்ல. ஸோ இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. கொஞ்சம் மணல் மணலா இருக்கும். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.